Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. மாநாடு கண்டக்ட் பண்ணுறது அவங்க இஷ்டம். அதை வந்து நம்ம யாருமே கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. நம்மளுக்கு அவங்கள பிடிக்குதோ பிடிக்கல அது வேறு விஷயம். இட் இஸ் தேர் ரைட். அப்போ மோடி தள்ளி வரணும்ல, இந்த பையன் வந்துட்டு 25th முதலே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மோடி அதுக்கப்புறம் தானே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அது தப்பு. அப்போ மோடி வந்துட்டு அராஜகம் பண்ணக்கூடாதுன்னு தான் வந்து பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு இந்த வருது. அப்போ ஈ குட் ஹவ் ப்ரீபோன்ட் இஸ் ப்ரோக்ராம் ஆர் போஸ்ட்போன்ட் இஸ் ப்ரோக்ராம். ஸோ இட் இஸ் டிட் ஃபார் டேட், பட் இட்ஸ் நாட் நல்லதுக்கு கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து முற்போக்காக இருக்கணும். நீயும் பேசு, நானும் பேசுகிறேன். மக்கள் எதை ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுட்டு போகிறாங்க. உனக்கு எதுக்கு அதுக்குள்ளார ஒரு பயம்? Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com. நம்ம அடுத்த கட்டமாக இப்போ விஜய் வந்து மதுரையில் வந்து மாநாடுக்கு ஆகஸ்ட் 25 டேட் வந்து சொல்லியிருந்தார். பட் அந்த மாநாடு இப்போ வந்து வேறு டேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 21 வந்து சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, காவல்துறை சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 27ஆம் தேதி வந்து விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால மோடி அதுக்கப்புறம் ஒரு சில தலைவர்கள்லாம் இங்கே வந்து வராங்க, அமித்ஷாலாம் வந்து வராங்க. ஸோ செக்யூரிட்டி டைட் அங்கே வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் இங்கே தர முடியாதுன்னு இவங்க ஒரு சைடு வந்து சொல்ல, இன்னொரு பக்கம் இங்கே நடப்பு தமிழக ஆளுங்கட்சி சார்பாக நிறைய ப்ரெஷர் இப்போவே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டதா ஒரு பேச்சு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அடக்குமுறைகள் வந்து மற்ற கட்சிகள்னால புதுசாக வர, ஏன்னா கமல் வந்தப்போ இது நடந்துச்சு, நம்ம வந்து பார்த்துருப்போம். பேச முடியாத அளவுக்கு புதிய கட்சிகளை முடக்கிற வேலையை டிஎம்கேவோ இல்லை பாஜகவோ வந்து ட்ரை பண்ணுதான்ற ஒரு கேள்வி வந்து எழுது. மாநாடு கண்டக்ட் பண்ணுறது அவங்க இஷ்டம். அதை வந்து நம்ம யாருமே கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. நம்மளுக்கு அவங்கள பிடிக்குதோ பிடிக்கல அது வேறு விஷயம். இட் இஸ் தேர் ரைட். இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்க இது எல்லா அரசியல் கட்சிகளும் செய்கிறாங்க. இப்போ இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இவங்க செய்வாங்க, அதே எதிர்கட்சி திருப்பி அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இட்ஸ் ஆல் சில்லி. இப்போ வந்துட்டு மக்கள் யாரை பார்க்க போகணுன்னா அது அவங்க இஷ்டம். ஓகே, அதே மாதிரி இவங்க கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கலாம். என்னென்னா பிரச்சனை கொடுக்கும்போது எதனா ஒரு ப்ராப்ளம் வரும், அதை வச்சு அவங்களோட அந்த இயக்கத்தை பற்றி தப்பாக பேசுறதுக்கு. பட் இட்ஸ் நாட் கரெக்ட். அப்போ மோடி வராருன்னா அப்போ மோடி தள்ளி வரணும்ல, இந்த பையன் வந்துட்டு 25th முதலே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மோடி அதுக்கப்புறம் தானே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அது தப்பு. அப்போ மோடி வந்துட்டு அராஜகம் பண்ணக்கூடாதுன்னு தான் வந்து பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு இந்த வருது. அப்போ ஈ குட் ஹவ் ப்ரீபோன்ட் இஸ் ப்ரோக்ராம் ஆர் போஸ்ட்போன்ட் இஸ் ப்ரோக்ராம். அப்போ வந்துட்டு அது வந்து நான் வந்து கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். நாட் பிகாஸ் ஐ டோன்ட் லைக் விஜய், அது வேறு விஷயம். பட் வந்துட்டு அவங்க ஒரு ப்ரோக்ராமை ஐ திங்க் 1 month முன்னாலே அவங்க அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அப்போ வந்து இவங்க வந்து கொடுக்க வேண்டியது தான். பட் ஆளுங்கட்சி, எல்லா ஆளுங்கட்சி, இந்த போலீஸ்காரங்களும் இப்படி தான். அந்த ஆளுங்கட்சிக்கு இது போடுவாங்க, என்னென்னா சல்யூட் அடிப்பாங்க, இப்போ இதுக்கு துன்புறுத்துவாங்க, ஸோ தட் பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஆல் வேஸ்ட். பட் ஈவன் விஜய் ஆல்சோ இதெல்லாம் எதிர்கொள்ளணும். ஏன்னா அரசியல்னு வந்துட்டானா 1000 பிரச்சனைகள் கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு விதத்தில் நானும் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கேன், நான் ஒரு அரசியல் தலைவி. பட் எனக்குமே பிரச்சனைகள் வருது. என்னென்னா இதை வந்துட்டு தட் இஸ் என்ன சொல்கிறது, அரசியல் ஒரு நீங்கள் முன்னுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி
பயம் காட்டுவாங்க. அப்போ இது எல்லாத்தையும் எதிர்கொண்டுட்டு தான் நம்ம வரணும். பொது வாழ்க்கைக்கு வரும்போது நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு தான் வரணும். ஐயோ நம்மளை இப்படி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஓடி ஒழிஞ்சிட்டோன்னா அது வந்து கோலத்தனம். அப்போ பட் இட்ஸ் நாட் அ குட் ட்ரெண்ட். இது வந்துட்டு ஆளுங்கட்சியும் அப்படி செய்யக்கூடாது, ப்ளஸ் ஈவன் பிஜேபியும் அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா மோடி இஸ் நாட் பெரிய கடவுள் கிடையாது. தான் என்ன இந்தியாவே இஸ் நாட் ஓனிங். ஈ ஆல்சோ ஷுட் ஹாவ் அ டிசிப்ளின். தட் அங்கே ஒரு இது அவங்க ஒரு மாநாடு பண்ணும்போது இவர் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். என்ன காரணத்துக்காக இவங்க செய்கிறாங்களோ தெரியாது. பட் இட்ஸ் நாட் அ குட் ட்ரெண்ட், நல்லதுக்கு கிடையாது. அதே மாதிரி மேம் இப்போ திமுக சார்பாக அவங்க ஏதாவது ஒரு போராட்டம் வந்து நடத்தினா அதுக்கெல்லாம் ஈஸியாக வந்து எல்லாமே வந்து கிடச்சிது. பட் அதிமுகவோ இல்லை டிவிகேவோ இல்லை சீமான் நாம் தமிழரோ ஏதாவது போராட்டம் பண்ணால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. ஏன் இன்றைக்கே ஒரு சம்பவம் வந்து சொல்லலாம். சென்னையில் வந்து இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சேலரி வந்து கூட வந்து கொடுங்க, ப்ரைவேட்டுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்குறதா ஒரு இது வந்து நடத்தி இன்னைக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க. பட் அந்த மக்களை எல்லாம் அடித்து விரட்டியிருக்காங்க காவல்துறை. பாருங்க, இந்த அராஜகம் வந்துட்டு அதான் சொல்கிறேன். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு கண்ணு திமிர், இந்த பவர், இந்த சொல்கிறது இந்த போதை விட இந்த வந்து பதவி வந்து போதை. ஓகே, அப்போ வந்து அவங்களுக்கு அது புரியறதில்ல. இப்போ இதே இவங்க என்ன சொன்னாங்க, 2021 நாங்கள் விடியல் ஆட்சி கொடுக்க போகிறோம் இப்படி அப்படின்னு. அப்போ இதுதான் விடியல் ஆட்சியா? ஏன் உங்களுக்கு அந்த தைரியம் இல்லை? எதிர்கொள்ளுங்க, நீங்களும் அவங்கள பேச விடுங்க, அவங்களும் போட்டும். மக்கள் அவங்கள விரும்பினா அவங்களுக்கு ஓட் போடுறாங்க. மக்களை நீங்கள் நல்ல வேலை செஞ்சால் மக்கள் உங்களுக்கு ஓட் போடுறாங்க. ஏன் அந்த தைரியம் உங்களுக்கு இல்லை? அப்போ வந்து இதெல்லாம் திமிர் தென்னாவட்டு. இந்த திமிர் தென்னாவட்டெல்லாம் வந்துட்டு அழிவுக்கு காரணம். பாருங்கள், யாரும் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் அந்த திமிர் தென்னாவட்டு ஒன்றும் இல்லை. புட்டின் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் புல்லிங் தட் யுக்ரைன் அண்ட் அதர் கண்ட்ரீஸ். கடவுள் கரெக்டாக வச்சார வெயிட்டு உனக்கு இயற்கை அடிக்குதாவுன்னா அதே மாதிரி தான் இங்கேயும் நடிக்கப்போ வந்துட்டு இந்த டிஎம்கே பண்ணுறதும் தவறு. அவங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க. அவங்க இப்போ இது தப்பு அவங்க என்ன அந்த இடத்துல கில்லாட்டா பண்ணாங்கன்னா நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. லா அண்ட் ஆர்டரில் அவங்க என்ன தப்பு பண்ணால் அப்போ உங்கள் கட்சிக்காரங்க குடிச்சு போட்டு ஆடுறது இல்லையா? குடிச்சு போட்டு எவ்வளோ திமிர்த்தனாவட் பண்ணுறாங்க. அதை தான் சொல்கிறேன். இந்த ஆளும் கட்சி அது எதா இருக்கட்டும், வெதர் இட்ஸ் டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட், எல்லாருமே அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த போதையில் கண்ணு தெரியுதில்ல, அடுத்தவங்கள துன்புறுத்துவாங்க. அதே திருப்பி அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க அதை அடி வாங்குவாங்க. ஸோ இட் இஸ் டிட் ஃபார் டேட். பட் இட்ஸ் நாட் நல்லதுக்கு கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து முற்போக்காக இருக்கணும். நீயும் பேசு, நானும் பேசுகிறேன். மக்கள் எதை ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுட்டு போகிறாங்க. உனக்கு எதுக்கு அதுக்குள்ளார ஒரு பயம்? நீ அப்படி செய்கிறன்னா கோழைகள் தான் அதை செய்வாங்க. ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் பண்பான, தட் இஸ் பண்பு இருக்கணும். அரசியலும் கொஞ்சம் நீதி, நியாயம், பண்பு இருக்கணும். அந்த இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி பயம் வரும். இப்போ சமீப காலமாக டிஎம்கே ஆட்சி பொறுப்பை வந்து ஏற்று நிறைய ஆணவ கொலைகளோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி வந்து ஆயிருக்கு அப்படின்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவே வந்து வெளியிட்ருக்காங்க. எப்போவுமே திமுகவினர் இந்த குற்றச்சாட்டை வச்சா என்ன வந்து சொல்லுவாங்கன்னா, யூபியில் போய் வந்து பாருங்கள், அங்கே எவ்வளோ கொடுமை நடத்திருப்பாருங்க, அதுக்கெல்லாம் நம்ம தமிழ்நாடு எவ்வளோ சொர்க்க பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்திய அரசாங்கமே அஃபிஷியலாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஆணவ கொலைகள் கடந்த 5 வருஷத்துல இந்த திராவிட மண்ணுன்னு சொல்லப்படக்கூடிய தமிழ்நாட்டில் தான் வந்து பெரிய சமத்துவம் பேசுறது. இதுக்கு என்ன மேம் வந்து ஒரு சொல்றது? இதெல்லாம் வந்துட்டு பாருங்க, நம்ம வந்து யூபியோடையும் யாரோடையும் கம்பேர் அவன் அழிஞ்சிட்டான்னு அதை சொல்லிட்டு நம்மளும் அழியணும்னு இல்லை. ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நம்ம ஸ்டேட் இது, அதெல்லாம் நம்ம ஸ்டேட்டை பற்றி தான் நம்ம பேசணும். ஓகே, அப்போ இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் அப்படி இருந்தானா இவங்க அதை வந்து எப்படி மாற்றம் கொண்டு வரணும், என்ன ரீசனுக்காக இவ்வளோ ஆணவ கொலைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரிப்போர்ட் எடுத்து அதை எப்படி நிறுத்தலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். அப்போ வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் யாருக்கு டைம் இருக்குது? இப்போ எந்த அரசியல்வாதிக்கு எவன் செத்தா என்ன, அன்றைக்கி போய் ஒரு ட்ராமா போடுவாங்க. அது ஏன்னா அது ஜாதி ரீதியாக அடிப்படும் போது ஓடுவானுங்க. இப்போது அந்த மந்திரி அன்றைக்கி வந்துட்டு அஜித் இறந்தப்போ போய் அவங்க வீட்டில் போய் எதோ கிட்டி பணத்தை 50 லட்சத்தை ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 50 25 லட்சமாக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதே இது மற்றவங்களுக்கு பண்ணாங்களா? கிடையாது. அப்போ அதுவுமே சந்தர்ப்பவாத அரசியல். ஏன்னா எந்த ஜாதி, அந்த ஜாதிக்கு ஓட்டு நிறையா இருக்குதுன்னு அது அப்போ வந்து யாருமே மக்களை பற்றி கவலைப்படலை. அப்போ திஸ் இஸ் நாட் நல்ல இது கிடையாது. இது ஒரு நல்ல உதாரணமே கிடையாது. அதில் மக்களே யோசிக்கணும் இந்த மாதிரி. அவங்களுக்கு நீங்களே பாருங்கள், நான் வந்துட்டு 2021 நானும் கொஞ்சம் ஆனால் இது திமுகவுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தேன். தட் இஸ் நீங்கள் தான் மாற்றங்கள் கொண்டு வரணும் சார். அப்போ நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, கீதா நீ பார்த்துட்டே இரு, டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் ரவுடிசம் வரும்னா அவங்க பேசுனது உண்மை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா
நாட் தட் நான் வந்து ஜெயலலிதாவோட ஃப்ரெண்டு அதுக்கு இதுக்கு கிடையாது. ஜெயலலிதா தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஜெயலலிதா அவங்க பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிசம், இந்த கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணாங்க. அப்போ அந்த ஒரு ஆளுமை இது வந்து இந்த இது ஸ்டாலினுக்கு கிடையாது. ஸ்டாலின் வந்துட்டு இஸ் டெஃபினெட்லி நாட் ஃபிட் டு பி அ லீடர். ஏதோ சந்தர்ப்ப தலையெழுத்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் வரணும்னு சொல்லிட்டு நம்ம விதி. ஓகே, அதெல்லாம் இதெல்லாம் வந்து இது மறுபடியும் யாரால் ஆக்கப்பட்டது? மக்கள் எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க இவங்கள? இந்த விடியல் ஆட்சின்னு சொல்கிறதுக்கு எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்களே அதுக்கு நம்ம அனுபவிக்கிறோம். ஏன்னா ஒருத்தராவது நம்ம இவ்வளோ பேசுகிறோம்ல, எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நல்ல விதமாக வந்து கேட்பாங்களா? கிடையாது. இப்போ என்னையே வந்துட்டு டிஎம்கே சைடில் வந்து எஃப்ஐஆர் அந்த அம்மா மேலே போடுங்க, அந்த அம்மா நம்மளை எதிர்த்து பேசுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த பக்கம் பிஜேபிக்காரன் எஃப்ஐஆர் போடு, இந்த நிர்மலா சீதாராமன் அது ஒரு டான்ஸ் ஆடுது. ஓகே, இதே போய் நம்ம காங்கிரஸில் போய் பேசினா அவன் ஆளும் கட்சியில் வந்து அவனும் செய்வான். அப்போது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு அவங்களோட தப்பை நம்ம குற்றத்தை நம்ம எடுத்து பேசினான்னா நம்மளை வந்து நம்ம வாயை மூடுறதுக்கு இந்த எஃப்ஐஆர் ஒன்று போட்டுறாங்க. ஆனால் இது வந்து நீதிமன்றங்களும் யோசிக்கணும், இந்த எஃப்ஐஆர்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி. இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எங்கே? நீங்கள் ஊழலோ தவறு செய்யும்போது தானே நம்ம பேசுகிறோம், இல்லாட்டி நம்ம பேசுறது இல்லைல்ல. ஸோ அதில் இந்த மாற்றங்கள் வந்து எல்லா பக்கம்ந்து வரணும். அவன் எவ்வளோ பேருக்கு தைரியம் இருக்குது? இப்போ எவ்வளோ பேர் பாமர மக்கள், இப்போ நானே இந்த ட்ரிப்பில் போகும்போது எவ்வளோ பேர் என்கிட்ட வந்து இத்தமாக நீங்கள் தைரியமாக பேசுகிறீங்க, நாங்கள் பாராட்டுறோம், எங்களுக்காக நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு தேவையாதுன்னு சொல்லிட்டு கூட பேசுகிறாங்க. கடைசியாக என்ன சொல்கிறாங்க, அம்மா அவங்க உயிருக்கு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது. என்னை பொறுத்தவரை எனக்கு வந்து என் கடவுள் சொல்லிக்கா, எங்கே தப்பு நடந்தாலும் நீ தட்டிக்கேள், நீ யாருக்கும் பயப்படாது. அதுக்கு தான் நான் யாருக்கும் பயப்படலை. என்ன பண்ணால் பண்ணிக்கோங்க, என்ன மேக்ஸிமம் ஜெயிலில் எடுத்து போடுவேன், இல்லாட்டி ஒரு ஊசியை போட்டு சாவடிப்பீங்க, அவ்வளோதானே. அந்த விதி உங்களுக்கு வந்துச்சுன்னா ஸோ இதுக்கெல்லாம் நம்ம பயந்துட்டு இருந்தோன்னா அப்போ யாரும் பேச முடியாட்டி அப்போ இந்த நாடு வந்து வில் பிகம் அ பனானா ரிப்பப்ளிக். ஓகே, ஸோ அதில் பேசணும், மாற்றங்கள் கொண்டு வரணும். இதை வந்து ஆளுங்கட்சி செய்கிறாங்கன்னா ரொம்ப தவறு. Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com